ஸ்ட்ராங்கா இருக்குமா? இப்ப கோவம் வந்து நாங்க பாத்திரத்தெல்லாம் போட்டோம்னா உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரிலாம் உடையாது. இந்த கல் வந்து எவ்வளவு வேகமா போட்டாலும் ஓடுறேன். ஒன்னா இப்போ பாத்ரூம் நல்லா லக்ஸுரியா பண்றீங்க அப்படின்னா வெட் ஏரியா ட்ரை ஏரியா ரெண்டுமே பிரிக்க தேவை உள்ளது. இதுல பெரியவங்க ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்காக உள்ள பாத்துட்டு போயிது. பிராண்டு கூட நீங்க செகண்டா கூட வச்சுக்கலாம். சில பிராண்டை விட நான் பிராண்டட் நல்லாவே இருக்கும். நீங்க டைல்ஸ் வந்து நீங்க அங்கங்க கேப் வச்சு சரியா பேக்கிங் பண்ணாம நல்லா வாட்டர் கியூரிங் பண்ணாம நீங்க டைல்ஸ் ஸ்டே பண்ணீங்கன்னா அது லைஃப் குறைய தான் செய்யும். நீங்க டைல்ஸை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு விதமான டைல்ஸ் மாதிரி தான் தெரியும். இதுவும் ஒரு டைல்ஸ், இதுவும் ஒரு டைல்ஸ் மாதிரி தான் தெரியும். இது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு விதமான ப்ராடக்ட். இது வந்து செராமிக், இது செமி பைட்ரிஃபிட் பாடி. இது வந்து தண்ணி வந்து அதிகமா வேகமா இழுக்கும். அப்படியே பிளாக் கலர்ல இந்த இடத்துல பிளாக்கா ரவுண்டா தெரியும். இது நீங்க வந்து தண்ணியில அதிகமா ஊற வைக்கணும் தேவை கிடையாது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்ன கவிதா சரௌண்டிங்ஸ்லாம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? பீச்ல இருக்க மாதிரி இருக்குன்னு ஃபீலா இருக்கா? இல்லைங்க, நம்ம லக்கி ட்ரேடர்ஸ்ல தாங்க இருக்கோம். இந்த ஷாப்போட அட்ரஸ் டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸ்க்ரீன்லயுமே வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஷாப் அக்யூரேட்டா எங்க இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம தஞ்சாவூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து காவேரி நகர் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்க்கு வரவங்க காவேரி நகர் இறங்கின உடனே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து நம்மளுடைய லக்கி ட்ரேடர்ஸ் அண்ட் மாடுலர் கிச்சன் ஷாப் இங்கே இருக்கு. சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கையும் தரமான வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து டைல்ஸ் ஷோரூம் மட்டும் இல்லைங்க, மாடுலர் கிச்சன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ இன்டீரியர் அத்தனை ஒர்க்குமே இவங்க பண்ணித்தராங்க. ஒரு வீடு கட்டும் போது நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அவ்வளோ விஷயங்களுமே வந்து நமக்கு இங்கே ஒரே இடத்துல தஞ்சாவூரில் ஒரு பெஸ்ட்டான ஷாப்பில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு நான் லக்கி ட்ரேடர்ஸ்க்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, நிறைய டைல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம மாடுலர் கிச்சன் வந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம்ல, அந்த வீடியோட பார்ட் 2 அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க. ஸோ அங்க வந்து திருச்சியில இருந்து நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிருந்தேன். இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர்ல ஷேர் பண்றோம். ஸோ தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய லக்கி ட்ரேடர்ஸ்க்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். லக்கி ட்ரேடர்ஸ் அண்ட் மாடுலர் கிச்சன், சரிங்களா? அவங்களோட இன்னொரு பிரான்ச் தான் வந்து தஞ்சாவூர்ல இருக்கு. நீங்க திருச்சியில இருக்க, நீங்க ஒருவேளை திருச்சியில இருக்கீங்க அப்படின்னா, நம்ம வீடியோ திருச்சியில இருந்து பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க திருச்சி நம்பருக்கே கால் பண்ணாலும் அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இங்க இருக்க சேம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு திருச்சியில வேணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இல்ல தஞ்சாவூர்ல நீங்க இருந்து பாக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோல நிறைய விஷயங்கள் பார்க்க போறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப யூனிக்கா, ட்ரெண்டியா, லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். குட் மார்னிங் சார். வணக்கம் சார், டைல்ஸ்ல வந்து எத்தனை டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைல்ஸ் இருக்கு சார்? நம்ம டைல்ஸை பொறுத்தவரை நீங்க எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா எல்லாத்துக்குமே போடலாம். ஃப்ளோர் டைல்ஸ் இருக்கு, வால் டைல்ஸ் இருக்கு, கிச்சனுக்கு டேபிள் டாப் போடலாம், பிளஸ் வந்து கிச்சன் வால் டைல்ஸ் போடலாம், பாத்ரூம் வால் டைல்ஸ், பாத்ரூம் ஃப்ளோர் டைல்ஸ், எலிவேஷன் டைல்ஸ், கார் பார்க்கிங் டைல்ஸ். டைல்ஸ் உள்ள வண்டினாலே இப்போ வந்து ரீஃபில் எல்லா ப்ராடக்ட்டுமே ரீஃபில் ப்ராடக்ட் இருக்கு. இதுல வந்து சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 1x1 ஒரு சைஸ்ல இருந்து ஹையஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 8x 4 வரை சைஸ் இருக்கு. நீங்க வேணா டிசைன்ஸ் இப்ப நான் உங்க ஐடியாஸ் ஒரு சில டிசைன்ஸ் காட்டுறேன், வேணா நீங்க பார்க்கலாம். இல்ல சார், இந்த ஃப்ளோருக்குன்னு போறது தனியா, வால்ஸுக்குன்னு தனியா, அது மாதிரியான இதுல வந்து எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி இது நீங்க பாக்குறது வந்து ஃப்ளோர் டைல்ஸ் தான். இது ஒரு ஃப்ளோர் டைல்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 5 ஹாலுக்கு 2.25 ஒரு சைஸ். இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ஒரு 35 ரூபா 45 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில கூட ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நீங்க பாக்குற டிசைன் வந்து 70 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட். டிசைனே பாத்தீங்கன்னா 4x2 ஒரு சைஸ். இது அதிகமா கஸ்டமர் வந்து இந்த சைஸ் தான் லைக் பண்ணி வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஒரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைஸா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர் ப்ளூ கலர் லைக் பண்ணுவாங்க, ஒரு சில கஸ்டமர் பிளாக், இந்த மாதிரி சாண்டல் கலரு, கஸ்டமர் டிஃபரெண்டான சைஸ்ல கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் தான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஷவர் பேனல் மேடம். இது ஷவர் பேனல் என்ன பர்பஸ் பாத்தீங்கன்னா, பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா சில ஒருத்தவங்க ஒரு ஷவர் மட்டும் தான் வைப்பாங்க. அந்த ஒரு ஷவர் வைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தலை மட்டும் தான் நினைக்கும். இது பாடி ஜெட் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஃபுல்லாவே ஷவர்ல வரும், தண்ணி வரும். இப்ப இந்த இடத்துல டேப் இருக்கும், இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஷவர் எந்த அளவுக்கு இது பண்ணணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பிளஸ் ஹேண்ட் ஷவர் இது மாதிரி ஐட்டம் வரும். ஆமா, இதுல பாத்தீங்கன்னா இது வந்து இதுல நிறைய பிராண்டட் இருக்கு. இது இம்போர்ட்டட் தான். இது வெறும் 17,600 தான் வரும். ஓகே, வேரியன்ட்ஸ்ல இது மாதிரி வேரியன்ட்ஸ்லாம். ஆமா, இது பாத்தீங்கன்னா 30,000 நியர்பை 30,000 வரும். இது ஃபுல்லாவே எஸ்எஸ்ங்கற மெட்டீரியல் இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான்.
இந்த இடத்துல ஷவர் தண்ணி வரும். இது தண்ணி அந்த டாப்ல உள்ளதெல்லாம் ஷவர் வரும். இது நீங்க சோப்பு பாட்டில் இது மாதிரி ஐட்டம்லாம் வச்சுக்கலாம், டேப் ஐட்டம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி பர்பஸ்க்காக உள்ளது. ஹேண்ட் ஷவரும் இதுல இருக்கும். இது பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா எல்லா சின்ன சின்ன பாத்ரூம் கூட இதை லைக் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இது பாத்ரூம் பாத்தீங்கன்னா ஒரு 15,000 ரேஞ்சில இருந்து நம்மகிட்ட பாத்ரூம் இருக்கு. இது வந்து 5.5க்கு 2 ஒரு சைஸ். பிராண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆர்கான ஒரு கம்பெனில தான் நாங்க பர்ச்சேஸ் பண்றோம். இது வந்து அக்ரிலிக் ஷீட் நல்ல குவாலிட்டியான ஷீட்டா இருக்கும். நல்லா பாக்குறதுக்கு நல்ல தின்னா நல்லா ஹெவியா இருக்கும். குவாலிட்டி நல்லா ஹெவியா இருக்கும். இதுல டபுள் பாத்ரூம்லாம் இருக்கு. நீங்க அடுத்த வீடியோல கூட நீங்க அடுத்த பாத்தீங்கன்னா டபுள் பாத்ரூம் கூட பார்க்கலாம். சார் இது வந்து குழந்தைங்க வந்து குளிக்கக்கூடிய டப்பா? இல்லைங்க மேடம், இது வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ண கூடாதுன்னு கிடையாது. இதுல பெரியவங்க ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்காக உள்ள பாத்ரூம் இது. இதுல வந்து சீட்டிங் மாதிரி டேபிள் மாதிரி உட்கார்ந்துக்குவாங்க பெரியவங்க. பிளஸ் அவங்க குளிக்கும் போது அந்த தண்ணில வேஸ்ட் வாட்டர் அதுல ட்ரை ஆகிற மாதிரி உள்ளது. அதுக்காக கூட உட்கார வச்சு ஆமா அதுக்காக தான் ஸ்பெஷலா வருது. இந்த பாத்ரூம்லாம் பாத்தீங்கன்னா யூனிக் ப்ராடக்ட். இதெல்லாம் எல்லாத்தையுமே இருக்காது, இது யூனிக் ப்ராடக்ட். இதெல்லாம் சூப்பர் சார். சோ இது பிரைஸ் என்ன சார் வரும்? இது ஒரு 9,000 அந்த ரேஞ்சில தான் வரும். ஸ்டார்டிங்கா சார்? இன்னும் ஸ்டார்டிங் ரேஞ்ச் 9,000, அதுக்கு அப்புறம் 18,000 இருக்கு. ஆமா இருக்கு. இது மாதிரியான ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம எங்க வந்து ஃபிட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் சார்? இப்போ இது வந்து பொதுவா இது வந்து டைனிங் டேபிளுக்கு தான் அதிகமா மேக்ஸிமம் பேர் யூஸ் பண்ணுவாங்க. பாத்ரூம்ல யூஸ் பண்ணுவாங்க. பாத்ரூம்ல யூஸ் பண்ணும்போது இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட்டா நீங்க வாங்கி வைக்கணும். இது வந்து நீங்க பாத்ரூமுக்கு இந்த ப்ராடக்ட் நீங்க பாக்குறது வந்து பாத்ரூமுக்கு யூஸ் பண்றது கிடையாது. இது வந்து டைனிங் டேபிளுக்காக யூஸ் பண்றது. இது வந்து MDF ஷீட்ல பவுடர் கோட் பெயிண்டிங் பண்ணி வைப்பாங்க. டைனிங் ஹால்ல வைக்கிறது இந்த ப்ராடக்ட். ஆமா சிலத்தவங்க என்ன செய்வாங்க தெரியாம இது வந்து கொண்டு போய் பாத்ரூம்ல வச்சிருவாங்க. பாத்ரூம்ல வச்சா சீக்கிரம் வீணா போயிடும். லைஃப் தண்ணி பட்டா வீணா போயிடும். இது வந்து ஃபுல்லாவே MDF ஷீட்ல இருக்கும். இது PVC ஷீட்லயே வருது. PVC ஷீட்ல உள்ளது நீங்க பாத்ரூம்லயே வைக்கலாம். அது நம்மள்ட்ட இருக்கு, அவைலபிள். ஆமா இருக்கு. சோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு ஸ்டார்ட்? இது ஒரு 18,000 12,000 இந்த மாதிரி ரேஞ்சில எல்லாம் இருக்கு. மாடல் தான் ரேட். ஓகே ஓகே. இது யூனிக்கா இருக்கு மாடல். இது வந்து அப்படியே எடுத்துக்கிற மாதிரியா? இல்ல இது வந்து டோட்டலா இப்படி வால்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுல டவல் ஃபிக்ஸ் பண்றது. ஓகே ஓகே சார். வாஷ் பண்ணிட்டு டவல் வைப்பாங்க, அதுக்காக உள்ளது இது. ஹேண்ட் வாஷ் இது வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் சின்ன செல்ஃப் மாதிரி வச்சுக்கலாம், சின்ன சின்ன திங்ஸ் வச்சுக்கலாம். ஓகே கேபினெட் நிறைய இருக்க மாதிரி சூப்பரா இருக்கு. டவல்லாம் வைப்பாங்க. பக்கத்துல மடிச்சு டவல் ஒரு 4-5 டவல் மடிச்சு வச்சிருவாங்க, அதுக்காக உள்ள பர்பஸ். ஓகே சார் சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு சார். இதுவுமே வந்துட்டு டைனிங் ஹால்ல வைக்கிற மாதிரி கேபினெட்டோட. ஆமா டைனிங் டேபிள் வைக்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோர் மவுண்ட். நீங்க ஏற்கனவே பார்த்தது வந்து வால் மவுண்ட். இது வந்து ஃப்ளோர்ல தரையில இருந்தே வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஹேண்ட் வாஷ் நல்லா பார்க்க லக்ஸரியா இருக்கும். பாத்ரூம்லயே பாத்தீங்கன்னா இது 2 பேர் யூஸ் பண்ற மாதிரி உள்ளது. ஓகே ஓகே சார். நல்ல பெரிய பாத்ரூமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரி பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். இதுல என்ன பிரைஸ் வரும் சார்? டபுள் பாத் இது வந்து பாத்தீங்கன்னா பிளைன் பாத்ரூமா வாங்கும்போது ஒரு 35,000 வரும். 10,000 ரூபாய் வரும். 35,000 வரும். ஆமா ஆமா. இதே வந்து நீங்க வந்து பாத்ரூம்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜக்கூசி சொல்லுவாங்க. அந்த தண்ணியை வந்து ஃப்ளோ பண்ணும். அத நொறைய வர மாதிரி பபிள்ஸ் வரும், லைட்டிங் வைப்பாங்க. இது சிம்பிளா நம்ம வாங்குறோம் அப்படினா 35,000 வரும். இதையே வந்து நம்ம 1 lakh வரைக்கும் மாத்திக்கலாம். 1,50,000 வரை மாத்த முடியும். எப்படி அப்படினா பபிள்ஸ் வைக்கிறது, ஜக்கூசி ஃபிட்டிங் வைக்கிறது, பிளஸ் லைட்டிங் வைக்கிறது. அதுக்கு பாத்தீங்கன்னா பிரஷர் மோட்டர் வைப்பாங்க. பிரஷர் பம்ப் வச்சா தான் அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ 1,50,000 வரை வரும். 1,50,000 வரைக்கும். ஆமா ஆமா. ஆரன் ப்ராடக்ட் ஆட் பண்ண அப்படியே இதுல வந்து தண்ணி போறதுக்கு ஓகே எல்லாமே அவுட்லெட் இருக்கும். அவுட்லெட் இருக்கு. சரி இது வந்து ட்ரான்ஸ்பரண்டா இருக்கு. இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றது? இப்போ பொதுவா பாத்ரூம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப டைல்ஸ்லாம் எல்லாமே தண்ணி கரெல்லாம் பட்டு எல்லாம் ரொம்ப நாஸ்தி ஆகும். நீங்க ஒரு பாத்ரூம் நல்லா லக்ஸரியா பண்றீங்க அப்படின்னா வெட் ஏரியா ட்ரை ஏரியா ரெண்டுமே பிரிக்க தேவை உள்ளது. இது வந்து ஷவர் உள்ள வந்து இப்ப நீங்க வந்து குளிக்கிறதுக்காகவே இந்த இடத்த ஒரு ஏரியாவா பிரிச்சுட்டு பாக்கி எல்லாம் வெட் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ட்ரை ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணீங்கன்னா தண்ணி வந்து வெளியில வந்து உங்களுக்கு விழுவாது. இது இம்போர்ட்டட் ப்ராடக்ட். இது மாதிரி நீங்க பண்ணலாம். இல்லாட்டி நீங்க வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்ல வந்து அது வந்து ஹிண்ட்வேர் கம்பெனில பாத்தீங்கன்னா நீங்க என்ன சைஸ் சொல்லீங்களோ அதை வந்து அங்க வந்து சைட்ல வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஒரு 35,000 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 lakh 2 lakh அது மாதிரி ரேஞ்ச் கூட பண்ண முடியும். இது வந்து 23,000. ஆமா இது 23,000. இது இம்போர்ட்டட் ப்ராடக்ட். அதனால இன்னும் நல்லா நான் வந்து வெட் ஏரியா நல்லா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸா பண்ணனும் ஆசைப்பட்டா அந்த மாதிரி கூட பண்ணலாம். இந்த டைல்ஸ் வந்து பார்க்கிறதுக்கே டிஃபரண்டா இருக்குல சார். இது எதுக்காக யூஸ் பண்றது? இது பாத்தீங்கன்னா நம்ம டைல்ஸ் பொறுத்தவரை நான் ஆரம்பத்துல சொல்லிருப்பேன் நான். இது வந்து எல்லா விதமான டைல்ஸுமே வரும். இது வந்து ஃபுல்லாவே நேச்சுரல் ஸ்டோன் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஃபீலிங்ல எலிவேஷன் வால் டைல்ஸ். ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒரு வீடை வந்து ரொம்ப அழகா வந்து காட்டுறதுக்கான உள்ள டைல்ஸ் தான். இதுல பாத்தீங்கன்னா எம்போசிங் கையில டச் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த டச் பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கும். இது வால்ல தானே சார் போட முடியும்? ஆமா இது வால் டைல்ஸ் தான். நம்மட்ட நேச்சுரல் ஸ்டோனுமே இருக்கு. இது நேச்சுரல் ஸ்டோன் ஃபீல்லே உள்ள டைல். இது
ஸ்கொயர் ஃபீட் வெறும் 35 ரூபா அந்த ரேஞ்சிலே நீங்க 250 ரூபாய்க்குள்ள என்ன ஃபினிஷிங்கோ அது வந்து 35 ரூபா எடுத்துக்க முடியும். 35 ரூபாயிலே ஆமா ஆமா. ஓகே சூப்பரா இருக்கு சார். சார் ஆக்சுவலா இது எல்லாமே பிராண்டட்ங்களா இல்ல உங்களோட ஓன் பிராண்டா சார்? இது வந்து நம்ம பிராண்டட்லயும் இருக்கு. நம்ம கஜரியா, வர்மோரா, பெல் இந்த மாதிரி பிராண்டடும் நம்ம டைல்ஸ் டீல் பண்றோம். ஓகே சார். சிம்பிளான லோரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு நான் பிராண்டடும் டீல் பண்றோம். ஓகே சார். பிராண்டுக்கு தகுந்த பிரைஸ் வேரியேஷன் இருக்கும். கிச்சனுக்குலாம் நம்ம போடுறோம் அப்படினா அதுக்கு எது மாதிரி டைல்ஸ் சார்? டைல்ஸ் பொறுத்தவரை நீங்க கிச்சனுக்குன்னே ஸ்பெஷல் டிசைன்ஸ்லாம் இருக்கு. கிச்சனுக்குங்கிறது எங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 50-60 டிசைனுக்கு மேல டிசைன்ஸே இருக்கு. பார்க்கலாமா சார்? பார்க்கலாம், கண்டிப்பா அவசியம் பார்க்கலாம். இப்போ எங்கள்ட்ட கவுண்டர்ல பொறுத்தவரை எல்லா டிசைனுமே லேட்டஸ்டா என்ன ப்ரோச்சர்ல பார்ப்போம், என்னென்ன லேட்டஸ்ட் டிசைன் புது மாடல் அதெல்லாம் நாங்க வந்து அப்டேட் ஆகுறதோ அதுதான் நாங்க வச்சிருப்போம். இப்போ இதெல்லாம் இப்போ லேட்டஸ்டா இப்போ வந்துட்டு லேட்டஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன்ல நீங்க வால் ஓட்டுறீங்க அப்படின்னா நேச்சுரலா பழங்கள் எப்படி இருக்கோ அந்த நேச்சுரல் இமேஜஸே இருக்கும். நீங்க வந்து கிச்சன் வால் ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ரொம்ப பார்க்க அழகா இருக்கும். இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க பார்க்க ஒரு டிசைன் ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஒரு 50-60 டிசைன்ஸ் மேல நம்மள்ட்ட டிசைன்ஸே இருக்கு. கப்ஸ் அது மாதிரி எல்லாம் உள்ளதெல்லாம் இருக்கும். நீங்க டைல் ஒட்டிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே 3D மாதிரியே உள்ள டைல்லாம் இருக்கு. நீங்க ஒட்டினா டைல் வந்து உள்ள இருக்கிற மாதிரியே ஒரு டிசைன்ஸ் இருக்கும். நான் பாத்தேன் இருக்கு அதை காட்டுறேன். அழகா இருக்கு. அப்படியே பாக்குறதுக்கு 3D மாதிரி பாக்ஸ் குள்ள இருக்க மாதிரி ஒரு ஃபினிஷிங்ல இருக்கு. நீங்க டிசைன்ஸே பாத்தீங்கன்னா நேச்சுரலா வந்து ஒரு இன்டீரியருக்குள்ள ஒட்டின மாதிரி தெரியும் பாக்குறதுக்கு. சின்ன பிள்ளை குழந்தைகள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போடும்போது அவங்க ரொம்ப லைக் ஆவாங்க. அது மாதிரி இதெல்லாம் பாத்ரூம் வால் டைல்ஸ் பாத்தீங்கன்னா டால்பின் ட்ரீ இருக்க மாதிரிலாம் நல்ல டிசைன்ஸ் பார்க்க நல்ல நியூ டிசைன்ஸ்லாம் நம்மள்ட்ட இருக்கும். இதெல்லாம் என்ன பிரைஸ் சார்? இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 35 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். காஸ்ட் வைஸ் ரொம்ப லோ காஸ்ட்ல தான் இருக்கும். இது டைல்ஸை பொறுத்தவரை பிரைஸ் வந்து செகண்டரி தான் கஸ்டமரை பொறுத்தவரை. ஏன் அப்படின்னா டிசைன்ஸ் தான் எப்படி நம்ம வீடை ரொம்ப யூனிக்கா காட்டணும் அப்படிங்கறத பிளான் பண்ணுவாங்க. பார்க்க ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் தான் இருக்கும். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸுமே பாத்தீங்கன்னா ஒன்னு கம்பேரிசன் பண்ண முடியாது. இதுல உள்ள டிசைன்ஸ் அதுல இருக்கவே இருக்கு. அந்த மாதிரி இன்னொன்னு யூனிக்கா தான் இருக்கும். ஓகே சார். சார் இந்த இது என்ன சார்? இந்த இதை பத்தி கேட்கவே இல்லை உங்களுக்கு. இது நம்ம வீட்டுல இது பாத்தீங்கன்னா போஸ்டர் டைல்ஸ். ஃப்ரண்ட்ல வீடுகளை பொறுத்தவரை நம்ம வெல்கம் பண்ற மாதிரி ஒரு லேடி வைப்பாங்க. இது வந்து வெல்கம் பண்ணும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 விதமா பக்கமும் வைக்கிற மாதிரியான டைல். பார்க்க வந்து நம்ம வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு ரிசப்ஷன்ல வந்து வெல்கம் பண்ற மாதிரி நல்லா இருக்கும். இது மாதிரி டைல் இருக்கு. பிளஸ் விநாயகர் எல்லா விதமான சாமி படங்களும் இருக்கு. வாசல்ல எது வச்சா அழகா இருக்குமோ அது மாதிரி வச்சுக்கலாம். இது ஒரு மாதிரி ஆஷ் கலர். சில கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா விருப்பப்பட மாட்டாங்க. கஸ்டமர் டிஃப்ரெண்ட் கஸ்டமர் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர்ல ரொம்ப மைல்டான டிசைன்ஸ், பார்க்க ரொம்ப லக்ஸரி டிசைன் இது. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷான கலர்ஸ். ஓகே சார். பாத்ரூம் டைல்ஸ் இதெல்லாம். ஆமா இது எல்லாமே பாத்ரூம் வால் டைல்ஸ். நைஸ், நல்லா இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு சார்? இதுல கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. இதெல்லாமே பிரைஸ் வந்து 35 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் ரேஞ்ச் 35. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 60 வரையில ரேஞ்சில எடுக்கலாம் நீங்க. இதுல நீங்க இதே வந்து சில கொஞ்சம் பாத்ரூம் எனக்கு ரொம்ப பெரிய சைஸ் அப்படின்னா 4x2 நீங்க வந்து பாத்ரூம் வால் டைல்ஸ் போடலாம். சரி, இப்போ ஃபியூச்சர்ல எங்க வீட்டுக்கு நான் டைல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். சரி, டைல்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன எப்படி சார் நான் இது பண்ணது? டைல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குமா? இப்ப கோவம் வந்து நாங்க பாத்திரத்தெல்லாம் போட்டோம்னா உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரிலாம் உடையாது. ஏன்னா டைல்ஸ் பொறுத்த நீங்க இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி டைல்ஸ். டைல்ஸ்ல வெட்ரிஃபைடுங்க ஒரு கிரேடு வந்துச்சுனாலே உங்களுக்கு அது கல்லோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப டைல்ஸ் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு இப்ப நீங்க ஒரு பெரிய கார் ஷோரூம் பண்ணீங்கன்னா டைல்ஸ் யூஸ் பண்றாங்க. பெரிய டெக்ஸ்டைல் ஷோரூம்லாம் பாத்தீங்கன்னா டைல்ஸ் யூஸ் பண்றாங்க. வீடுகளுக்கு நிறைய வந்து அபார்ட்மெண்ட்லாம் நீங்க நிறைய டைல்ஸ் போடுவாங்க. டைல்ஸ் குவாலிட்டி ஆச்சு அப்படினா உடையற மாதிரி இல்ல, அத மாதிரிலாம் உடையாது. நீங்க ஒரே இந்த கல்லை பாருங்களேன். இந்த கல்லு வந்து எவ்வளவு வேகமா போட்டாலும் உடையாது. கல்லு உடையாது. அந்த கல்லு குவாலிட்டி இருக்கிற ஒரு காரணத்துக்காக தான் டைல்ஸ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வாங்குறாங்க. நீங்க இது வந்து இப்போ ஒன்ஸ் நான் போடுறேன், எகென்ஸ்ட் ஒரு தடவை போடுறேன், ஒன்னும் டைல்ஸ்லாம் ஒன்னும் உடையாது. டைல்ஸ் ஸ்ட்ராங் இருந்தாலும் நீங்க ஒட்டவே முடியும். நீங்க ஃப்ளோரிங் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்கணும். அங்க ஏனோ தானோ ஒரு பொருளா இருக்காது. நீங்க இதெல்லாம் துணிஞ்சு போடல. நீங்க என்ன நீங்க இதுக்கான ரிலேட்டட் ப்ராடக்ட் என்னன்னாலும் நீங்க எதிர்பார்க்கலாம். அது என்ன உழைக்குமோ அது இந்த அளவுக்கு இந்த டைல்ஸ் உடையுதே சார். அது வந்து என்ன சார் தரம் கம்மியா இருக்கும்? இல்ல, இதுல வந்து நீங்க அப்டேட் நிறைய ஆயிடுச்சு. நீங்க நல்ல ப்ராப்பரா லேயிங் வந்து நல்ல கலவை வந்து ஃபுல்லா லேயிங்ல வரணும். அதாவது டைல்ஸ் லே பண்றது ஒரு விதிமுறைகள் இருக்கு. டைல்ஸ் ஒட்டணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. நீங்க டைல்ஸ் வந்து நீங்க அங்கங்க கேப் வச்சு சரியா பேக்கிங் பண்ணாம நல்ல வாட்டர் கியூரிங் பண்ணாம நீங்க டைல்ஸ் லே பண்ணீங்கன்னா அது லைஃப் குறைய தான் செய்யும். நீங்க ப்ராப்பரா நல்ல ஒரு லேயர் வச்சு நல்லா ப்ராப்பரா நீங்க லே பண்ணீங்கன்னா 100% நீங்க எல்லா இடத்துலயும் சிமெண்ட் ஃபில் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த டைல்ஸ் வந்து எக்காரணத்துக்கு வந்து உடையாது. ஆமா, லேயிங் தான் ஃபர்ஸ்ட். நீங்க எவ்வளவு காஸ்ட்லியா வாங்கினாலும் சரி அந்த பொருள் வந்து நீங்க ப்ராப்பரா இருந்துச்சுனா உடையாது. எப்படி நீங்க ஒரு பெரிய புது ஷோரூம் நல்ல லக்ஸரியான கார் எடுத்து வரீங்க, டிரைவர் ஆகவே இருந்தா எப்படி நீங்க வந்து கார் வந்து குவாலிட்டி எதிர்பார்க்க முடியும்? டிரைவர் வேணும்ல. அது மாதிரி நீங்க லேயிங் வந்து பக்கா பண்ணினா
குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே சார். இந்த 9 mm போட்டாலே போதும். நீங்க ஃப்ளோரிங்க்கு இந்த பர்பஸ்க்கு 9 mm தான் போதும். எல்லாம் இன்ஜினியர் தானே டிசைட் பண்றாங்க. அதனால வந்து 9 mm இருந்தாலே போதும். சார் இந்த ஃபீல்ட் எத்தனை வருஷமா இருக்கு? நாங்க இந்த டைல்ஸ் ஃபீல்ட பொறுத்து நாங்க 25 வருஷமா இருக்கோம். 25 வருஷத்துல இருக்கோம்னா நாங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 8 இன்ச்சுக்கு 4 இன்ச்சுக்கு டைல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் அதான் ட்ரெண்ட். இப்ப டைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெரிய லெவல்ல வளர்ந்துருக்கு. மினிமம் சைஸ் பாத்தீங்கன்னா 18 பண்ண நீங்க பாருங்க 18 12. மேக்ஸிமம் சைஸ் பாத்தீங்கன்னா 8 அடிக்கு 4 அடி ஹைட்ல வந்துச்சு, லென்த்ல வந்து அந்த அளவுக்கு பெரிய சைஸ்லாம் டைல்ஸ் வர ஆரம்பிச்சு. நம்ம ஹைட் வந்து நம்ம 6 அடி இருக்கிறோம்னா அது இந்த ஸ்லாப் அளவுக்கு டைல்ஸ் இருக்கு. நீங்க அதையுமே நீங்க பார்க்கலாம் இப்ப. ஆமா, டைல்ஸை பொறுத்தவரை குவாலிட்டி எப்படி இருக்கும், இது லேயிங் எப்படி இருக்கும்ங்கிறது மெயினா கஸ்டமருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஏதோ பண்ணி காமிங்க. கண்டிப்பா பண்ணலாம். இப்போ நீங்க வந்து இந்த டைல்ஸ் எப்படி ஒரு லேயர் வந்து ஒட்டணும் அப்படிங்கிறது நான் சின்னதா ஒரு இதுக்கு சொல்றேன். நீங்க அது மாதிரி நீங்க உங்களோட ஆட்கள்கிட்ட நீங்க தெளிவுபடுத்திக்கலாம். இப்ப நீங்க டைல்ஸை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு விதமான டைல்ஸ் மாதிரி தான் தெரியும். இதுவும் ஒரு டைல்ஸ், இதுவும் ஒரு டைல்ஸ் மாதிரி தான் தெரியும். இது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு விதமான ப்ராடக்ட். இது வந்து செராமிக், இது செமி வெட்ரிஃபிட் பாடி, இதுல வெட்ரிஃபிட் பாடி, ஃபுல் பாடி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இது ரெண்டுமே எலிவேஷனுக்கு ஓட்டக்கூடிய டைல்ஸ் தான். இப்போ இந்த டைல்ஸ் நீங்க வந்து ஓட்டுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இதுலயே நான் ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்துறேன். இப்போ இதுலயே ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்துறேன். பாத்தீங்கன்னா இது வந்து தண்ணி வந்து அதிகமா வேகமா இழுத்துரும். பாத்தீங்கன்னா நீங்க தண்ணி ஊத்துன உடனே உறிஞ்சிரும். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு 1/2 மணி நேரம் ஆனாலும் உரியாது. ஆமா, நீங்க இப்ப இந்த டைல்ஸ் வந்து இது நீங்க வந்து தண்ணியில அதிகமா ஊற வைக்கணும் தேவை கிடையாது. இதை ஊற வைக்காம ஒட்டிடவே கூடாது. இந்த டைல்ஸ் இன்னும் நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தாலும் அது உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இது ஏன் அப்படின்னா இது வந்து தண்ணி வாட்டர் அப்சர்வேஷன் உண்டு இந்த டைல்ஸ்ல. இது நீங்க வந்து 2 hours பிஃபோரா நீங்க ஊற வச்சு ஒட்டும் போதுதான் உங்களுக்கு அந்த குவாலிட்டியா நீங்க எதிர்பார்க்குற பினிஷிங் கிடைக்கும். இல்லாட்டி என்ன செய்யும், இந்த தண்ணி உறிஞ்சே ஆகணும். கண்டிப்பா ஊற வைக்கணும். ஆமா, நீங்க வந்து டைல்ஸ் நீங்க ஊற வைக்காம நீங்க ஒட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து சிமெண்ட்ல உள்ள தண்ணி இது உறிஞ்சிக்கும். சிமெண்ட்ல தண்ணி உறிஞ்சிச்சுன்னா இந்த இப்ப நீங்க தண்ணி இந்த அளவுக்கு கொடுத்துறீங்க இல்ல, சிமெண்ட் தண்ணி இந்த அளவுக்கு தான் கலர் வச்சிருப்பீங்க. இந்த இது அப்படி என்ன ஆகும், அப்படியே பிளாக் கலர்ல இந்த இடத்துல பிளாக்கா ரவுண்டா தெரியும். நேச்சுரல் கலர் வந்து என்ன ஆகும், அந்த பிளாக் கலர் சிமெண்ட்ல உள்ள தண்ணி இது உறிஞ்சு இந்த இடத்துல பிளாக்கா தெரியும். இந்த இடத்துல நேச்சுரல் கலர் இந்த கார்னர்ல தெரியும். அதெல்லாம் வந்து நீங்க டைல்ஸ் நல்லா ஊற வச்சு பண்ணும்போது தான் அந்த தெளிவான குவாலிட்டி வரும். இது போஸ்ட்லி, இது செராமிக். இதுல வெட்ரிஃபைட் பாடியும் வருது. வெட்ரிஃபைட்னா நீங்க தண்ணியிலே போடவே தேவையில்ல. ஆமா, அது நீங்க வந்து இதுவுமே ஊற வைக்கணும். இது வந்து ஒரு 2 hours ஊற வைக்கணும். 10 to 15 minutes ஊற வச்சா போதும். நீங்க ஒவ்வொரு கல்லுக்கு தகுந்த மாறும். நீங்க அந்த கல் எப்படி நீங்க வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும். ஆமா, நீங்க வந்து தண்ணியில லேசா ஊற வச்சு டக்கு ஓட்டினீங்கன்னா என்ன ஆகும், சிமெண்ட்ல உள்ள தண்ணி அப்படியே அப்சர்வேஷன் பண்ணிட்டு அப்ப உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற கலர்ஸ் கிடைக்காது. என்ன ஆகும், சிமெண்ட்ல உள்ள கலர் சேர்ந்து கலர் வந்து வித்தியாசமான ஒரு கலர் வந்துடும். டைல் ஒட்டுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நீங்க இதுல பெட்டர்ங்கிறத விட நீங்க ஒட்டுற ஃபார்முலா இந்த செராமிக் டைல்ஸ் நீங்க வாங்கிருக்கீங்க, உங்க வீட்டுக்கு வாங்கிருக்கீங்க அப்படின்னா நீங்க 2 hours ஊற வச்சுக்கோங்க. இது மாதிரி போர்சல் பாடியா ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். வெட்ரிஃபைட் பாடினா ஊற வைக்கவே தேவை, அப்படியே வே பண்ணிடலாம். இதுல நீங்க வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. இதுல நீங்க எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாலும் நீங்க உங்களுக்கு அவுட்லுக்கு வராது. நீங்க யாரை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஆமா, நீங்க வந்து டைலோட வந்து ஃபினிஷிங் அவ்வளவுதான் கிடைக்கும். சரி, இல்ல சார் லைஃப் வரும் அது மாதிரி ஏதாவது. இப்ப 3 டைல்ஸ்ல எது ஒட்டினா லைஃப் வரும்? லைஃப் பொறுத்தவரை எல்லாம் ஈக்குவலன்ட் தான் வரும். இதை நீங்க வாங்குறது வந்து பிரீமியம் குவாலிட்டியா வாங்கணும். எந்த டைல்ஸ் வாங்கினா சரி, பிராண்ட் கூட நீங்க செகண்டா கூட வச்சுக்கலாம். சில பிராண்டை விட நான் பிராண்டட் நல்லாவே இருக்கும். கல் நீங்க வாங்கும்போது பிரீமியம் குவாலிட்டியா வாங்கணும். பிரீமியம்ல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா கல்ல வந்து நீங்க சாட்டிஸ்ஃபைட் எதிர்பார்க்க முடியும். இதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கு சார். டைல்ஸா சார் இது? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல் எப்படி இருக்குமோ அந்த கல்லை வந்து நீங்க உடைச்சு அந்த சைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது ஒரு ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. நேச்சுரல் ஸ்டோன் ஸ்கொயர் ஃபீட் மினிமம் பாத்தீங்கன்னா 250 ரூபா ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் ரேஞ்சே வந்து 150 ரேஞ்சில ஸ்டார்ட் ஆகும். 350 வரையில நம்மள்ட்ட டிசைன்ஸ் இருக்கு. கலெக்ஷன் ரொம்ப டிசைன் ரேட் இது வேரியன்ட் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு. நீங்க டச் பண்ணி பார்க்கும்போது தான் இது வந்து பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா டிவி பேக்ரவுண்ட்லாம் ஒட்டும் போது பார்க்க நல்லா ராயல்ட்டியா இருக்கும். டிவி பேக்ரவுண்ட், பில்லரு, ஃப்ரண்ட் எலிவேஷன் வால், இந்த மாதிரி இடத்துக்கு யூனிக்கான ப்ராடக்ட் வைப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாமி ரூம்ல வைப்பாங்க. சாமி ரூம்ல வச்சுட்டு இந்த சாமி ரூம் பேக்ரவுண்ட் இதை ஒட்டிட்டு சாமியோ ஸ்டாச்சுவா வச்சீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஆமா, நீங்க சாமியை வந்து சிலையா வைக்கிறாங்கல்ல, அது பேக்ரவுண்ட் பண்ணும்போது ரொம்ப பார்க்க ஸ்டாச்சுக்கு பின்னாடி வைக்கிறப்ப ரொம்ப பார்க்க லைட்டிங்லாம் கொஞ்சம் ரொம்ப சூப்பரா இருக்கும். தொட்டு பாக்குறப்பதான் அதோட ஃபீல் தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு, நேச்சுரலா இருக்கு பாக்கிறதுக்கு. ஒரு ஆர்டிஃபிஷியலா இல்லாம பாக்கிறதுக்கே வந்து ஒரு நேச்சுரல் லுக்ல இருக்கு, கிராண்ட் லுக்ல இருக்கு. ஸோ ஃபினிஷிங் ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து 150 வந்து ஸ்டார்ட் ஆகுது, 350 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த நேச்சுரல் ஸ்டோனை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வீடோட ஃப்ரண்ட் வால் எலிவேஷன் பாத்தீங்கன்னா நல்லா பார்க்க அழகா இருக்கும். ஆமா சார், முன்னாடி இந்த மாதிரி இடங்களை ஒட்டுவாங்க, நல்லா அழகா இருக்கும். டிவி பேக்ரவுண்ட்ல ஒட்டுவாங்க. ஹால்ல பாத்தீங்கன்னா டைனிங் ஹால் இந்த மாதிரி இடங்கள்ல
யூனிக் பிளேஸ்லாம் சில இடங்கள்ல இருக்கும், அங்கே ஒட்டுவாங்க, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பெரிய ஷோரூம் ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு அந்த மாதிரி இடத்துக்குலாம் ஒட்டுவாங்க. சாமி ரூமுக்கு அதிகமா எங்கள்கிட்ட வாங்குறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் சாமி ரூமுக்கு வாங்குறாங்க. சாமி ரூம் பேக்ரவுண்ட்ல அந்த வால் ரெடி பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல ஸ்டாச்சு வச்சு ரொம்ப அழகா லைட்டிங்லாம் பண்ணி நல்லா ஆக்சுவலா இருக்கும். நீங்க இதுக்கு வந்து நீங்க எலிவேஷன் ஒட்டணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு கெமிக்கல் ஒன்று எம்ஒய்க்குங்கிற பிராண்ட்ல இருக்கு, வாட்டர் அப்சர்வேஷன் ஆகாத அளவுக்கு கெமிக்கல்லாம் இருக்கு. ஸோ இங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து ஷிங்க் அது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ இது வந்து குவாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த மெட்டீரியல். இது வந்து பாத்தீங்கன்னா கிரானைட்டும் அதுக்கப்புறம் ஃபைபர் இது வந்து மிக்ஸ் ஆன ஒரு மெட்டல் மாதிரி நமக்கு இருக்கு. இது வந்து 8000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே இருக்குது. இது வந்து எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேட் ஃபினிஷிங்கில் வருது. பார்க்கறதுக்கு லுக் அவ்வளோ கிராண்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்டார்டிங் வந்து நமக்கு 8000 வந்து இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இதை விட கம்மியான ரேஞ்சிலுமே இருக்குது, நம்ம அதையுமே பார்த்துடலாம். இந்த ஷிங்க்லாமே பார்த்தீங்கன்னா 15,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸுமே இருக்குது. எல்லா ஷிங்க்லையுமே வந்து பிராண்ட் நிறைய இருக்குது. பிரின்ஸ் அது மாதிரி நிறைய பிராண்டில் ஓன் பிராண்டு இவங்களோடதும், லக்கின்ற ஓன் பிராண்டு இவங்களோடது இருக்குது. ஸோ இது நார்மலாக இது நம்ம வீட்டில் வச்சுருக்கோங்களா அது மாதிரி இது மாதிரி 4000 5000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணிக்கிறது. ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இதில் இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டியாக வரக்கூடிய இந்த விஷயங்கள் இதில் வந்துட்டு டேரெக்டாக நம்ம ஏதாவது போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கிற மாதிரி. உள்ளுக்குள்ள ஷிங்கில் போட்டு நம்ம யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறத விட இது மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ இது எல்லாமே வந்து யூனிக்கான ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ். இப்போ வந்துருக்க ரீசெண்டாக இருக்கக்கூடிய ட்ரெண்டியான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே சரிங்களா. அதே மாதிரி இந்த ஷிங்கில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய எஸ்எஸ்டியில் வரக்கூடிய இந்த ஷிங்க்கு. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா குவாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் அந்த மாதிரி அந்த மெட்டீரியலில் வரக்கூடியது குவாட்ஸ் அப்படின்ற மெட்டீரியல். ஸோ அந்த கிரானைட்டு ஃபைபர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய அந்த மெட்டீரியல். இதுவுமே ஸ்டார்டிங் வந்து என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 8000 ஸ்டார்டிங் வந்து 8000 வந்து இது மாதிரியான ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸில் இருக்குது, நிறைய டைப்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய்.